ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டர் பீன்ஸ் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது ஒரு 4-5 விசில் நல்லா வேக விட்டுடுங்க. இந்த அளவுக்கு குழஞ்சி வேகணும். அப்புறமா வேறு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டு சோம்பு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் பேஸ்ட்டாகவே அரைச்சிருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 2ஐயும் போட்டுடுங்க. அடுத்து நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸை நம்ம போட்டுற வேண்டியதான். இது போட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், மிளகு, ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு இதையும் ஒரு மசாலாவாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு கடைசியாக நம்ம போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு மெயினாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையும் சாப்பிட்லாம், இட்லியும் சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பட்டர் பீன்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது பற்றி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது அவ்வளவு நமக்கு ஆரோக்கியமான ஒரு குழம்பு. இது வாரத்துக்கு நம்ம 1 நாள் 2 நாள் நம்ம கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயே காலிஃப்ளவர் போடலாம், காளான் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம். மெயினாக அது எல்லாமே போட்டு நம்ம வச்சாலும் அந்த டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இந்த பீன்ஸ் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வாங்கி இதை செய்வோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பலாக்கா நம்ம செய்கிற அந்த டேஸ்ட்டில் தான் எதுவுமே இருக்கும். அதே மாதிரி இதை வறுவலும் நம்ம செய்யலாம். வறுத்தாலும் ரொம்ப ஒரு ரசம் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சொல்ல மறந்துட்டேன், கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்குங்க. உப்பும் பத்தலை, அதுமாரி இடையில உப்பும் கொஞ்சம் நான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.